எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கத்திரிக்காய் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பேங்கன் பர்த்தா. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நார்த் இந்தியன் சைட் டிஷ். இந்த ரெசிபியில் நம்ம பெரிய கத்திரிக்காயை டைரெக்டாக ஸ்டவ் மேலே வச்சு சூடு பண்ணி இந்த சைட் டிஷ்ஷை செய்ய போகிறோம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த பேங்கன் கா பர்த்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல கத்திரிக்காயை சுட்டு எடுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு டைரெக்டாக கத்திரிக்காயை நெருப்பில் சுடுங்க. அதிக சூடில் இது செஞ்சால் கத்திரிக்காயோட மேல் தோல் வெந்துடும், ஆனால் உள்ள வரைக்கும் வேகாது. ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை செய்யுங்க. இந்த சைஸ் கத்திரிக்காயை கம்ப்ளீட்டாக வேக கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. மேல் தோல் ஆல்மோஸ்ட் பிரிஞ்சு வருது. பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுட்டு கத்திரிக்காயை போடுங்க. ஜஸ்ட் 1 நிமிஷம் போல இருந்தால் போதும். வெளியில எடுத்து இதோட தோலை எடுத்துருங்க. இந்த ரெசிபிக்கு காய் வாங்கும்போது கத்திரிக்காய் லைட்டா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வைங்க. அகல சாஸ்பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றி பொடியை நறுக்கின 1 பெரிய வெங்காயம், பொடியை நறுக்கின 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் பொடியை நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியை நறுக்கின இஞ்சி போட்டு கிண்டுங்க. அடுத்து 2 பொடியை நறுக்கின மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்கிறேன். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதும் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். தேவைப்பட்டா அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் நறுக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா நறுக்கின கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அவ்வளவுதாங்க, பேங்கன் பர்த்தா இப்போ ரெடி. சூடா பரிமாறுங்க. சுவையான பேங்கன் பர்த்தா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இந்த ரெசிபியில் நீங்கள் அந்த பெரிய சைஸ் கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது நீங்கள் செஞ்ச உடனே ரோட்டி சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.